வெல்கம் டு இண்டஸ்ட்ரி தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். நம்ம AK64 படத்துக்கான அப்டேட் அது தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். குட் பேட் அக்லி படத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறமா நம்ம ஏகேவோட அடுத்த படம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரா டேரக்ட் பண்ணுறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லியிருந்தாரு. அந்த ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாருமே அந்த ப்ரெஸ் மீட்டை பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் என்னென்ன எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் சூப்பராக சொன்னார். அடுத்த படம் வந்து ஏகே கூட நான் தான் பண்ணுறேன். இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கிடைத்ததுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு குட் பேட் அக்லி படத்துலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். குட் பேட் அக்லி படத்தோட ஸ்டோரி மாதிரி கிடையாது. இது வந்து வெறித்தனமாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் கூரை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே பூஜா ஆகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எஜே சூர்யா வில்லன் ரோல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம AK64 அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு வெறித்தனமான வேற லெவலான அனௌன்ஸ்மெண்ட் காத்துட்டு இருக்குது ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த மந்த் எண்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நிறைய ட்ராக்கர்ஸ். பட் என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டில் வரதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருந்தோம். நம்ம ஏகே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து படத்தோட அப்டேட் வந்து கொடுக்க வேணாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரேஸில் இருக்கேன், நானும் இப்போ 12 hour சீரிஸில் இருக்கேன். இது வந்து ஃபைனல் ரேஸ் அப்படின்றது அக்டோபரில் தான் முடிய போகுது. அதனால அக்டோபர் வரைக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே நம்ம ராகுல் பார்த்தீங்கன்னா என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா படத்தோட அப்டேட்டை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காராமா. அதை வந்து ஏகேடி அப்ரோச் பண்ணி ஏகே ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா AK64 படத்துலேருந்து ஒரு செமையான அப்டேட் வரப்போகுது ரோமியோ பிக்சர் சைட்லேருந்து. ஸோ நம்ம ஏகேவோட ரேஸ் அப்படின்றது எப்படி பார்த்தாலும் அக்டோபரில் தான் முடியும். அதனால இந்த ஒரு அப்டேட் யாரெல்லாம் தரமான வெயிட்டிங் பண்ணிட்டு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.